நாளிலே தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனம். எழுதுறீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த நாளிலே இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிறதான இதனுடைய கான்டெக்ஸ்ட், இதனுடைய சூழலை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது முதலாவது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பரிசேயரும் வேத பாரகரும் என்ன பண்ணுறாங்க? இயேசுவினிடத்தில் வந்து ஒரு சில காரியங்களை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய சீஷர்கள் ஏன் இப்படிலாம் செய்கிறாங்க? ஒரு சில காரியங்கள், அதாவது நாங்கள்லாம் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்து ஒரு சில விஷயம்லாம் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய சீஷர்கள் ஏன் செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை ஏசப்பா கிட்ட இந்த பரிசேயர் வேதபாரகர்லாம் கேட்குறாங்க. அப்போது தான் ஏசப்பா வந்து அவங்களுக்கு இந்த காரியத்தை ரொம்ப திட்டவட்டமாக ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அவங்கள எதிர்க்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்கிறார். நீங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அதாவது தேவன் சொல்கிறார். 4வது வசனம் பாருங்கள், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு வார்த்தை இருக்குது. அதுக்கப்புறம் தகப்பனுக்காவது தாய்க்காவது எதிராக பேசுகிறவன் கொலை செய்யப்படணும்னு இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தகப்பனுக்கோ தாய்க்கோ செய்ய வேண்டிய உதவியை நீ வந்து என்ன பண்ணிடு, ஆண்டவருக்கு செஞ்சிரு, ஆண்டவர் உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தவறான இன்டர்பிரிட்டேஷன், வியாக்கியானங்களை தவறாக நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படின்லாம் பயங்கரமாக திட்டுறாரு. திட்டிட்டு 8வது வசனத்தில் தான் சொல்கிறாரு. திரும்ப வாசிப்போம் அந்த வசனத்தை. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை நீர் பேசும். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பேசும் பொழுது உணர்வுள்ள இருதயத்தையும் தெளிவுள்ள சிந்தையும் கர்த்தர் தாரும். எங்கள் செவிகள் திறக்கப்பட்டிருக்கட்டும். எங்களுடைய சிந்தையில் காணப்படுகிற எல்லா விதமான தேவனுக்கு பிரியமற்ற வசனத்தை எதிர்க்கக்கூடிய எல்லா எண்ணங்களும் அரண்களும் உடைக்கப்படுவதாக. கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடு உங்கள் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இப்போ நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்க போறேன். எத்தனை பேர் நீங்க தேவனிடத்துல நெருக்கமாக இருக்கிறீர்கள்? நீங்க எனக்கு பதிலாம் சொல்ல வேணாம், உங்களுக்கு நீங்களே அந்த பதிலை சொல்லி உங்களுக்கே தெரியும். தேவனிடத்துல நான் நெருங்கி இருக்கிறேனா? ஆம் ஐ க்ளோசர் டு காட்? நான் தேவனிடத்தில் நெருங்கி இருக்கிறேனா? இந்த கேள்வி கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்கும், உங்களை சிந்திக்க வைக்கும். என்னது உண்மையாலுமே தேவனிடத்துல நான் நெருக்கமா இருக்கிறேனா? ஒருவேளை தேவனிடத்துல நெருக்கமா இருக்கிறத சர்ச்சுக்கு வர்றதையும் அதுக்கப்புறம் வெளியில போய் மற்றவங்க கிட்ட ஏசப்பாவை பத்தி சொல்றதையும் தான் தேவனுக்கு நெருக்கமா இருக்கிறது நினைச்சீங்கன்னா அது தப்பு. நான் திரும்ப கேட்கிறேன், தேவனிடத்துல நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்களா? ஆர் யூ க்ளோசர் டு காட்? சர்ச்சுக்கு வரனால ஒரு மனுஷன் தேவனிடத்துல நெருக்கமாக முடியாது. திருவிருந்து எடுக்கிறனால இல்லை. அப்போ எப்படிதான் தேவனிடத்துல நெருக்கமாக முடியும்? அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 5 முக்கியமான காரியங்கள். தேவனை விட்டு என்னுடைய இருதயம் விலகி செல்லுகிறதா, இல்லை உண்மையாலுமே தேவனிடத்துல தான் நான் இருக்கிறேனா அப்படின்றதுக்கு ஒரு 5 காரியங்களை சுய பரிசோதனையாக இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த 5 காரியங்களை நான் சொல்ல நீங்க எழுதி கொள்ளுங்க. சரிங்களா? முக்கியமானது, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுதிக்கொள்ளணும். அதனால் இந்த நாளில் நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். ஒருவேளை என்னை நானே ஏமாத்துறவனாக இருந்தால் என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், வரேன் போகிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா என்னை நானே நான் ஏமாத்திட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆலயத்துக்கு வரேன் போகிறேன். ஆனால் உண்மையாலுமே நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு ஏசப்பா விரும்புகிறாரா? அவரோட நெருக்கமாக இருக்கிறதுக்கு ஏசப்பா விரும்புகிறாரா? சொல்லுங்க.
ஜென்ஸில் ஆண்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆண் மக்கள் நெருக்கமாக இருக்கணுமா கிறிஸ்தவனாக இருக்கணுமா? நெருக்கமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமாக அவருடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஆமா தானே? அவருடைய மகனா மகளா அவருக்கு பிடிச்ச பிள்ளையா நம்ம இருக்கணும். இதுதான் நம்முடைய லட்சியம். கிறிஸ்தவனா இருக்கிறது நம்முடைய லட்சியம் கிடையாது. ஒருவேளை இந்த காரியங்கள் எல்லாம் பல செயல்கள் செய்யறது நம்மளை கிறிஸ்தவன் ஆக்கலாம், ஆனா தேவனுக்கு நெருங்கினவர்களா நம்மள மாற்ற முடியாது. இப்போ நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க இந்த நாளிலே என்னோடு கூட கவனமாக நீங்கள் கவனிக்கும்படியாக நான் இந்த நாளில் கேட்கிறேன். சரி, முதலாவது நாம் பார்க்கிறது சங்கீதம் 42வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 42:1. எடுத்துட்டீங்களா? வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இப்போ அடையாளம், நான் தேவனிடத்துல நெருக்கமா இருக்கிறேனா இல்லை தேவனை விட்டு தூரமா இருக்கிறேனா அப்படின்றதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம் என்பது கட்டாயத்தின் அடிப்படையில் செய்யப்படுவதை போல இருக்கும், விருப்பத்தின் அடிப்படையில் இருக்காது. நல்லா கவனிக்கணும். ஜெபம் என்பது கட்டாயத்தின் அடிப்படையில் செய்யப்படுறதா இருக்கும், விருப்பத்தின் அடிப்படையில் இருக்காது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்று, கட்டாயம்னு என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தங்க என்னைய செய்ய சொல்றாங்க, யாரோ ஒருத்தங்க என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள பிரியப்படுத்துறதுக்கு நான் இதை செய்கிறேன், இதுதான் கட்டாயம். விருப்பம்னா என்ன அர்த்தம்? என் மனசுக்கு பிடிச்சு, என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற ஒரு விஷயம் அப்படி இருக்கிறதா. ஸோ முதலாவது ஜெப வாழ்க்கையிலிருந்து தான் இந்த தேவனுக்கும் நமக்குமான நெருக்கத்தை நம்மளால பார்க்க முடியும். இப்ப சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆனா நம்மளால சொல்ல முடியுமான்னு தான் கேள்வி. அவர் என்ன சொல்றாரு? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே தாவீதுடைய ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என்னன்னு சொல்லக்கூடாது, உண்மையா சொல்ல முடியுமா? இங்க இந்த வசனத்தை யார் எழுதுனா? தாவீது எழுதுறாரு. இப்போ மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல அவருடைய ஆத்துமா கதறுதுன்னு யார் சொல்றா? தாவீது தான் சொல்றாரு. நீங்களும் நானும் சொல்றோம்னா உண்மையாலுமே வாஞ்சிக்கிறதா இருக்கிறதான்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். இன்னைக்கு நான் இந்த பிரசங்கத்துல நிறைய உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு நீங்களே உங்க மனசுக்குள்ள பதில் உங்களுக்கே இருக்கும், உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. ஜெப நேரம் என்பது எனக்கு ஆசையான ஒரு, எப்படா போய் ஜெபம் பண்ணுவோன்னு யாருக்காவது தோணி இருக்கா? ஆனா நமக்கு எப்படி தெரியுமா தோணும்? எப்படா ஜெபத்தை முடிப்பாங்க. அது சின்ன வயசுல இருந்திருக்கும். ஓகே, இப்போ எனக்கெல்லாம் கூட சின்ன வயசுல ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்படா அது தெரியும். ஏன்னா கிறிஸ்தவ ஃபேமிலியிலே வளர்ந்து தெரியும் இல்லையா? அப்படியே ஒரு சில வார்த்தையெல்லாம் வந்தோம், ஓ ஜெபம் முடிக்க போறாங்க, உஷாராயிடும். தூக்கம் வந்தா கூட தூக்கம், இப்போ ஜெபம் முடிய போகுது அப்படின்னு உஷாராயிடும். அந்த மாதிரி இருக்கிறோமா? இல்லை. இப்போ ஒருவேளை இப்போ நான் கவனிச்சிருக்கேன், இங்கே மேடையிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தூங்கிட்டு இருப்போம். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்னா எல்லாரும் மூஞ்சும் பிரைட் ஆகிடும். ஏன்? கடைசியாக அவர் முடிக்க போகிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இவர் சீக்கிரம் முடிச்சு தொலைஞ்சா போதும், சீக்கிரம் கிளம்பி போகலாம். அப்போ கேட்கறதுல நமக்கு விருப்பம் இல்லை. நமக்கு ஏதோ ஒன்று தூக்கம் வந்துடுது, டயர்ட் ஆயிடுது, ஏதோ ஒன்று ஆயிடுது. அதனால வசனத்தை நம்ம கேட்க மாட்டேன்றோம். இப்படி ஜெபமும் நிறைய நேரம் எப்படி தெரியுங்களா இருக்குது? கட்டாயத்தின் அடிப்படையில் என் மனசு விரும்பி நான் அதை செய்யறதில்ல. நான் அதை எப்படி தெரியுங்களா செய்கிறேன்? எனக்கு ஏதோ நடக்கணும், எனக்கு இது வரணும், எனக்கு இந்த பிரச்சனை தீரணும், இல்லை ஏசப்பா இப்படி சொல்லியிருக்கிறாரு அதனால நான் அப்படி செய்யறேன். இப்படி தான் நிறைய நேரங்களிலே நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த எபிரேய வார்த்தையில் நான் ஏற்கனவே இந்த வசனத்தை நான் பேசியிருக்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, இது எபிரேய வார்த்தையில் அராக் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது என்ன அப்படின்னா, ஒரு கடமை இல்லை, அப்படியே தவிக்கிறேன். என்னால் ஏதாவது ஒருத்தனை மூக்கை பிடிச்சி அடைச்சிட்டு, மூக்கு வாயெல்லாம் அடைச்சிட்டு அவன் மூச்சு விடுறதுக்கு என்ன பண்ணுவான்? திணறுவான் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இப்போ தாவீது என்ன சொல்றாருன்னா, ஜெபம் இல்லை,
நான் உங்களை தேடலைன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா? தவிக்குது. மூச்சு விட முடியாம நான் திணற மாதிரி என்னுடைய ஆத்துமா என்ன பண்ணுது தெரியுங்களா? திணறுது, மூச்சு விட முடியல. ஏன்னா நான் உங்களிடத்துல நெருங்கி வந்து அந்த ஜெபிக்கிற அந்த ஜெப நேரம் தான் உண்மையாலுமே நான் என்ன பண்ற நேரம், நல்லா சுவாசிக்கிற நேரம். என்னுடைய உள்ளான மனுஷன் ரொம்ப நெருங்கி வருகிற ஒரு நேரம் தான் நான் உண்மையாலுமே சுவாசிக்கிற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி இங்க தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமே இந்த பூமியில் இருந்தப்போ ஜெபத்தை ரொம்ப விரும்பி செஞ்சார். கட்டாயத்தின் பேர்ல அவர் செய்யல. பாருங்க, மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனம். மார்க் 1:35 சேர்ந்து வாசிப்போம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். ஏசப்பா பயங்கரமா ஊழியம் செய்கிறார். அவர் ஊழியம் செய்தது எத்தனை வருஷம்? 3.5 வருஷம் தான். ஆனா அவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கலாம். எதுக்காக வந்தோம்? சிலுவையில மறிக்கிறதுக்கு வந்தோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. அவர் தூங்கின நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் டிராவல் பண்ற டைம்ல தான் தூங்கி இருக்கிறாரு. படகுல போகும்போது என்ன பண்றாரு? தூங்குகிறத பார்க்கிறோம். அப்போ அவருக்கு தூங்குற நேரம்லாம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா 3.5 வருஷத்துல மேக்சிமம் எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கணுமோ அவ்வளவு பிரயோஜனம் உள்ள வேலையை செய்யணும்னு சொல்லி ராஜ்யத்திற்காக ஓடுறார். இப்ப இயேசுவுமே என்ன பண்றாருங்க? தனித்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கைய இயேசுவுக்கே ரொம்ப அவசியமா இருந்தது. நீங்களும் நானும் ஏமாத்துறோம் இல்லையா? ஸோ பிரேயர் லைஃப், ஜெப வாழ்க்கை நமக்கு எப்படி தெரியுமா இருக்கணும்? மூச்சு விடுற மாதிரி இருக்கணும். கட்டாயத்தின் பேர்ல இல்லை. உங்களை யாரும் கட்டாயப்படுத்துறாங்களா மூச்சு விடுறதுக்கு? மூச்சு விடுறது எப்படி இருக்குங்க? ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஆமா தானே? யாராவது பிடிச்சி நெருக்குனாதான் நமக்கு கோவம் வரும். டே எதுக்குறா அப்படி பண்றேன்னு. இப்போ ஜெப வாழ்க்கை தேவனை நேசிக்கிற மனுஷனுக்கு ஒரு சுவாசத்தை போல இருக்கிறது. சரிங்களா? சோ நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தெசலோனிக்கர் எழுதின நிருபத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 1 தெசலோனிக்கர் 5:17 பவுல் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் போது நான் ஜெபம் பண்றேன், ஜெபிக்கணும்னு தோணும் போது தான் நான் அப்படிதான் இருந்தேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன், நிறைய நேரங்களில் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட நான் காலேஜ் டேஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, நான் வேலை செய்த நாட்கள்லாம் நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கே அவமானமா இருக்குது. எப்படி தெரியுங்களா ஜெபம் பண்ணுவோம்? எப்போ நமக்கு ஜெபிக்கணும்னு தோணுதோ அப்போதான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் தோணவே தோணாது. அதுதான் பிரச்சனை. ஏன்னா மாம்சத்தின்படி இருக்கும் பொழுது எப்படி ஆவிக்குரிய காரியம் நமக்கு தோணும்? ஏன்னா மாம்சத்துல தான் பல விஷயம் தோணும். அங்க போலாமா, அதை செய்யலாமா, இது பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது யோசனை எல்லாம் எங்க இருந்து வருது? மாம்சத்துல இருந்து வர்றது. ஆனா உள்ள இருக்கிற ஆவியானவர் உள்ளதான் இருக்கிறாரு. ஆனா அவர் அப்படியே அமைதல் ஆயிட்டாரு. அவருடைய செயலை என்னால பார்க்க முடியல. காரணம் என்ன? ஆவியானவருக்கு நான் விட்டு கொடுக்கல. என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது ஒரு அத்தியாவசியம்ன்றது மாதிரி, ஜெபம் என்பது ஏதோ எனக்கு கன்வீனியன்ட்டா வசதியா இருக்கும் போது நான் செய்யற ஒரு காரியம் அப்படின்றதாக நாம் நினைத்து கொள்கிறோம். அது மிகவும் தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கிறதான உறவை நம்முடைய வாழ்க்கையில பலப்படுத்துவது இந்த ஜெப வாழ்க்கை. சரிங்களா? நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். அதாவது நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். அதாவது இந்த பழைய லேண்ட்லைன் ஃபோன்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? லேண்ட்லைன் ஃபோன் இப்போ இருக்கிற ஃபோன் மாதிரி கழட்டி தூக்கிட்டு போக முடியுமா? அதை என்ன பண்ணுவீங்க? வயரோடு அது இணைஞ்சே தான் இருக்கணும். கரண்ட் போனாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா அங்கே எங்கே தான் எப்போ கரண்ட் போனால் ஒர்க் ஆகாதுன்னா, அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம ஃபோன் ஒர்க் ஆகாது. இல்லைன்னா அந்த ஃபோன் என்ன ஆகுங்க? ஆமாம், இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் அந்த லேண்ட்லைன்லாம் பார்க்குறதான அந்த அந்த வாய்ப்பே அவங்க இழந்துட்டாங்க. அதெல்லாம் அந்த ஓல்டு என்ன சொல்றது, ஆர்டிஃபேக்ட்ஸ் மாதிரி தான் இப்போ அதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஃபோன் யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற ஃபோன் என்ன பண்ணுறோம்? சார்ஜ் போடுறோம், 1 மணி நேரம் எடுத்து ஜாலியாக சுற்றுறோம். ஆனால் அந்த ஃபோனு நீங்கள் பேசணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு வயரோட கனெக்ட் ஆகிருக்கணும். அந்த ஒயரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் ஆகிருக்கணும். கரெக்டு தானே? இப்படி இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? அது ஃபோனுன்னு சொல்லுவீங்க. அந்த ஃபோன் இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது. இப்போ இதே போதுல தான் நம்முடைய ஜெப வாழ்க்கை. எப்பொழுதுமே தேவனோடு தொடர்பு பட்டிருக்கிற ஒரு நிலையில இருந்தா மாத்திரம்தான் நம்மளால தேவனிடத்திலே நெருங்கி இருக்க முடியும். சரிங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம இந்த ஜெப வாழ்க்கையை நம்ம எப்படி பிரதானப்படுத்துறோம்? ஜெபம் என்பது நம்முடைய மூச்சாக இருக்கிறதா? இப்போ இந்த சங்கீதத்தில் வாசிச்சோம் இல்லையா, மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல
என் ஆத்துமான்னு உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? இல்ல தாவீதோட ஆத்துமா தாங்க கதறிச்சு, ஏன் ஆத்துமாலாம் அப்படி இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? முதல் கேள்வி உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு ஊழியம் செய்கிறதான ஒரு தம்பதி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு, தேவன் சொன்ன இடத்திற்கு ஊழியம் செய்வதற்காக அவங்க போயிருந்தாங்க. நல்லா போய் நல்லா ஜெபித்து அந்த இடத்துல ஊழியத்தை ஸ்தாபித்து சின்ன சின்ன 1-2 குடும்பங்களாக ஆரம்பித்து நல்ல ஒரு சபையாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய ஜெப வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. ஊழியக்காரங்க தான் அவங்க, ஊழியக்காரங்களும் மனுஷங்க தானே. ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருச்சு. ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஊழியம் பயங்கரமாக நடக்குது. அங்கே போகிறாங்க, இங்கே வராங்க, ஹவுஸ் விசிட்டிங் போகிறாங்க, ப்ரேயர் நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமை ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் திடீர்னு அவங்க அம்மா கிட்ட அந்த ஊழியக்காரர், அந்த கணவர், அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறார். பேசிட்டு அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னடா ஃபோன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ தான் உனக்கு நினைப்பு வந்துச்சா? எத்தனையோ மாதம் கழிச்சு இப்போ தான் நீ ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போதான் ஆவியானவர் உள்ளேருந்து ஒரு வார்த்தையை சொன்னாராம். இதே மாதிரி தானே நீ என்னிடத்துலையும் பேசுகிற அப்படின்னு கேட்டாராம். அவங்க அம்மாவுடைய கதறல் என்னவா இருந்ததோ அதே மாதிரி தான் ஆவியானவர் இப்போ உள்ளேருந்து கேட்குறாரு. ஊழியத்துக்கு வந்த புதுசில், ஊழியம் ஆரம்பித்த புதுசில் 1-2 ஆத்துமா மட்டும்தான் வந்தாங்க. அந்த டைமில் மாத்திரம் நீ என்ன பண்ண, மணிக்கணக்கா என் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே அதை பண்ணுங்க ஆண்டவரே, இதை பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பா நீங்கள் தான் எல்லாமேலாம் அப்படி நானே கெதின்னு கிடந்த. ஆனால் இப்போ ஊழியம் வளர்ந்துருச்சு, சர்ச்சு கட்டியாச்சு, எல்லாம் வந்தாச்சு, விசுவாசிகள் வந்துட்டாங்க, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இப்போ என்னுடைய சமூகத்தை விட்டு நீ எங்கே போன? உங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி தான் எப்பயோ ஒருக்க நீ என்ன பண்ணுற, நீ என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி ஆவியானவர் பேசினார். உடனே ஒரு ஃபோனை வச்சுட்டு அவருடைய மனைவியை கூப்பிட்டு இருவரும் அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்களாம். இந்த குறிப்பிட்ட காரியத்தை ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியில் நான் கேட்டேன். பாருங்க, இதுதான் இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்மை. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? தேவைக்காக மாத்திரம் என்ன பண்ணுறோம், தேவனிடத்தில் போகிறோம். காலையில் மேபி நிறைய நேரம் இப்படி நம்ம யோசிப்போம், காலையில் கோட்டா முடிஞ்சிருச்சு, கோட்டா கணக்கில் தான் நான் பாஸ்டர் என்ன சொன்னார், அரை மணி நேரம், நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலாம் ஜெபம்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஒருவேளை அந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மக்கிட்ட சொல்லுவார், மதியானம் ஒரு 12 மணி வாக்கில் ஒருவேளை ஆவியானவர் நிறுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மனசில் என்ன யோசனை தோணும் தெரியுங்களா? அதான் காலையிலேயே ஜெபம் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவதுங்க, உறவு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எப்போ வேணாலும் பேசணும்னு நினைப்பாங்க, அது பேர் தான் உறவு. ஆமாம் தானே? இப்போ என் மனைவி கிட்ட காலையில் மொத்தத்துக்கும் இந்த நாளைக்கு பேச வேண்டியதெல்லாம் காலையில் 1 மணி நேரத்தில் பேசி முடிச்சிருக்கு மேலே என்கிட்ட நீ பேசவே கூடாதுன்னா எப்படி இருக்கும்? உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் அப்படி உங்களுடைய கணவன் மனைவி உறவு இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே 1 மணி நேரம் தான் உனக்கு டைமு. அந்த 1 மணி நேரம் காலையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நைட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் 1 மணி நேரம் தான் உன்கிட்ட பேசுவேன், அதுக்கு மேலே உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு கணவனோ மனைவியோ தீர்மானம் பண்ணாங்கன்னா அந்த குடும்ப உறவு எப்படி இருக்கும்? இப்போது குடும்ப உறவுலாம் நம்ம உயிரோட வாழ்கிற வரைக்கும் தான், ஆமாம் தானே? ஆனால் தேவனோடு இருக்கிற உறவு அப்படி இல்லைங்க. அது எப்படிப்பட்டது? நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ நம்ம இதை உறவாகவே நம்ம ட்ரீட் பண்ணுறது இல்லை. தேவனோடு இருக்கிறத ஒரு உறவுனே பார்க்கறது இல்லை. அதை நம்ம என்னன்னு பார்க்குறோம் தெரியுங்களா? ஒரு கடமையாக பார்க்குறோம், ஒரு சடங்கா நம்ம நினைக்கிறோம். அப்போ ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில், இப்போ ஒரு கணவனும் மனைவியும், அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? புதுசாக கல்யாணம் பண்ணுவாங்க, காதலிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்வோம். காதலிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசியே செழிப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடுப்பாயிடும், என்னடா அவன் காலையிலையும் இரவும் பொழுதும் இதையே பேசிக்கிட்டு இருக்கிறானே, என்னமோ பேசிக்கிட்டே இருக்கான், என்னத்தரா பேசுவேன் அப்படின்னு திட்டுவோமா இல்லையா? ஆமாம், இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய அற்பமான காரியங்க. இப்போ அந்த மாதிரி பேசி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களாம் பேசாமலே இருக்கிறாங்க. எங்கே போச்சு உங்கள் பேச்செல்லாம்? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எங்கே போச்சு உங்கள் பேச்செல்லாம்? காணாமல் போயிடுச்சு. ஆனால் நம்மளுடைய உறவு இது எல்லாவற்றுக்கும் மேற்பட்டதுங்க. உங்களுடைய ஜெபம் எப்படி தெரியுங்களா நீங்கள் பார்க்கணும்? அது எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் உறவு கொள்கிற நேரம். அந்த உறவு கொள்கிற நேரத்தில் உங்கள் ரூம்குள்ள, இப்போ நானும் என் ஒய்ஃபும் ரூம்குள்ளே இருக்கும்போது என் பெத்த பிள்ளையாகவே இருந்தாலும் என்ன பண்ண மாட்டேன் நான்,
சொல்லுங்களேன், என்ன பண்ண மாட்டேன்? அலோவ் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா முதன்மை எது? குழந்தை அழும்போது கவனிக்கிறது வேற, பெற்றோனான ஒரு கடமையை நிறைவேற்றுவது வேற. ஆனால் நானும் என் மனைவியும் நாங்கள் நெருங்கி இருக்கிற நேரத்தில் பிள்ளை வந்தால் கூட எனக்கு என்னதான் அது டிஸ்டர்பன்ஸ் தான். ஆமாம் தானே? உண்மையாக அன்பு இருக்கிறவங்க அதை உண்மையாக சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே கணவன் மனைவி இருப்பாங்க, குழந்தை அழுத உடனே புருஷனை மறந்துட்டு ஓடியே போயிடுவாங்க. நிறைய தாய்மார்களோ கணவன்மார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நான் கண்கூட நான் பார்க்குறேன். நிறைய குடும்பங்களில் பிரிவினை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ப்ரையாரிட்டைஸ், நம்முடைய உறவை நம்ம முதன்மைப்படுத்துவது இல்லை. முதலாவது கணவன் மனைவி, அப்புறம்தான் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. இதை நம்ம இந்த சர்க்கிளை, இந்த ப்ரையாரிட்டி சர்க்கிளை மாற்றிட்டோம்னா எல்லாமே தலைகீழாக போயிடும். சரி, இப்போ கவனிப்போம். இப்போ இது எல்லாவற்றையும் விட நம்முடைய ஜெபம் எப்படி தெரியுங்களா இருக்குது? நானும் என் தேவனும் உறவு கொள்ளுகிற ஒரு நேரம். இப்போ நம்ம எல்லாருமே இந்த உறவில் இருக்கிறோமா இல்லை ஒரு கடமையா செய்கிறோமா? முதல் கேள்வி. அடுத்து ரெண்டாவது ஒரு கேள்வி உங்களுக்கு நீங்களே கேட்டு பார்க்கணும். கர்த்தருடைய வசனம் எனக்கு உணவாக இருக்கிறதா? இஸ் காட்ஸ் வேர்ட் ஸ்டில் ஃபீடிங் மை சோல்? என் வயிற்றுக்கு நான் நிறைய சாப்பிட்றேன், என்னென்னலாம் வேணுமோ ஆரோக்கியமாக சாப்பிட்றேன், டேஸ்ட்டாக இருக்கிறது சாப்பிட்றேன், எல்லாம் சாப்பிட்றேன். ஆனால் என்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு உணவு ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்துமாவிற்கான உணவு இன்னும் தேவ வசனமாக தான் இருக்கிறதா? அதான் கேள்வி. முதல் கேள்வி என்ன சொன்னேன்? ஜெபம் என்பது கட்டாயத்தின் பேரில் இருக்குதா இல்லை நேசித்து செய்கிறீங்களா? அடுத்து ரெண்டாவதா, தேவனுடைய வார்த்தை என்பது உங்களுடைய ஆத்துமாவை திருப்தி செய்கிற உணவாக இருக்கிறதா? ஏன்னா இன்னைக்கு உணவு நம்முடைய ஆத்துமாவை திருப்தி பண்ற மாதிரி, திருப்தி பண்றதுக்கு இல்லை, திருப்தி பண்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. அது என்னதுங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஊர் சுத்துறது, ஃபோனை நோண்டுறது, சோஷியல் மீடியாவில் இருக்கிறது, படம் பார்க்கறது, எங்கேயாவது ஏதாவது மனசுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யறது. இதெல்லாம் செஞ்சா என்னுடைய ஆத்துமா திருப்தி அடைகிறது என்கிறதான ஒரு பிம்பம், அதாவது ஒரு டிசப்ஷன், ஒரு மாயை. இதை சத்ருவானவன் இன்னைக்கு ரொம்ப தந்திரமா நிறைய பேருடைய மூளையில எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். அதை மாத்துறதுக்கே கஷ்டமா இருக்குது இன்னைக்கு. ஆனா உண்மையாலுமே உங்களுடைய ஆத்துமா தேவனுடைய வசனத்தை பசியா நீங்க வாசிக்கிறீங்களா இல்ல கடமைக்காக வாசிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டேன்? ஜெபம் உறவுக்காக உங்களுடைய ஜெப நேரம் இருக்குதா இல்ல கடமைக்காக ஜெப நேரம் இருக்குதா? ரெண்டாவதா, கர்த்தருடைய வசனம் உங்க ஆத்துமாவுக்கு இது எனக்கு வேணும், என் ஆத்துமாவுக்கு இதுதான் உணவுன்றதை வாசிக்கிறோமா? இல்லைன்னா ஏதோ கட்டாயங்க வாசிக்கணுங்க, பைபிள் வாசிச்சாகணும், வாசிச்சாதான் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், வாசிச்சாதான் எனக்கு இது நடக்கும், வாசிச்சாதான் எனக்கு இது கிடைக்கும்னு சொல்லி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் நான் வேதத்தை வாசிக்கிறேன். நான் இந்த கேள்வியை நம்ம எல்லாருமே கேட்டு பார்க்கணும். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஏசப்பா விதமாக சொல்றாரு. ஏசப்பா சொல்றாரு பாருங்க, பிசாசு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்? இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்கள் ஆகும்படி நீர் கட்டளையிடும், எடுத்து சாப்பிடலாம்ல, பசியா இருக்கிறீங்கன்னு ஒன்ன ஏசப்பா சொல்றாரு. அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன், சேர்ந்து வாசிக்கலாமா? எங்க சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஃபாஸ்டிங் அது உபவாசித்து ஜெபிக்கிற நேரம்லாம் நான் தீர்மானித்து செய்யும் பொழுது எனக்கு ரொம்ப ஃபாஸ்டிங் எடுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பயங்கரமாக பசி. என்னைக்கு நமக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறோம்னு நினைக்குமோ அன்றைக்கி தான் பயங்கரமாக பசிக்கும். அப்போ ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் விதமாக எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். அவர் இடத்துல பேசி கொண்டிருக்கும் போது அவர் என்கிட்ட விதமாக ஆலோசனை சொன்னார். உனக்கு பசி எடுக்கும், ஃபாஸ்டிங்னு ஒரு நாள் நியமிச்சாச்சு. அன்றைக்கி பயங்கரமாக உங்களுக்கு பசி எடுக்குது. பசி எடுக்கிற டைமில் ஒன்றும் பண்ணாது, நீ எடுத்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு பைபிளை எடுத்து பைபிள் வசனத்தை வாசி. என்ன சொல்லு? பசி அப்படியே வயிற்ற கிள்ளினாலும் தண்ணியை குடிச்சிட்டு நீ என்ன சொல்லணும்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ நம்ம சாப்பிடாம இருந்தால் நான் செத்துற மாட்டேன். இந்த பட்டினி என் வயிற்ற கிள்ளுதே, இது அப்படியே கண்டினியூ ஆனால் எனக்கு ஒன்றும் உயிரெல்லாம் போயிடாது. ஆனால் நமக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். ஐயோ பசிக்குதே. எல்லா நேரத்தை விட உபவாசிக்கிற நேரம் பயங்கரமான டெம்டேஷனாக இருக்கும். ஆனால் பாருங்க, இங்கே வசனத்தில் ஏசப்பா சொல்றாரு, மனுஷன் வெறும் வாய்க்குள்ள என்ன போதோ இதனால மனுஷன் பிழைக்கிறது இல்லை. என்ன பண்றாங்க? தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ வசனம் என்னுடைய ஆத்துமாவிற்கான பிழைப்பு உணவா மாறணும். உணவா இருந்துச்சுன்னா வசனம் படிக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
இன்பமான ஒரு அனுபவமா இருக்கும். இல்லைன்னா அது ரொம்ப கட்டாயமா இருக்கும். இன்னும் நான் சிம்பிளா கேட்குறேனே, நம்ம யாருமே திடீர்னு தூங்கி எந்திரிச்சு ஒரே நாள்ல ஓகே இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டேன் ஏசப்பா விட்டு நான் தூரம் போக போறேன் அப்படின்னு யாரோ டிசைட் பண்றோமா? அப்படியே டிசைட் பண்றோம். எது எடுத்தோன்னே இல்லைங்க மனசுக்கு ஒத்து வரலங்க நான் ஏசப்பா விட்டு தூரம் போறேன் அப்படி யாராவது யோசிக்கிறோமா? இல்லை. நம்ம ஏசப்பா விட்டு தூரம் போகிறது நம்மள அறியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்றோம், தூரம் போறோம். வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆமா இவன் ஏசப்பாவோட நெருக்கமா இருந்த மாதிரி இல்லையே. நிறைய பேர்கிட்ட நான் வாலிப பிள்ளைங்கிட்டலாம் பேசும்போது ஒரு சிலர்லாம் கேட்பேன், டே முதல்ல இருந்த மாதிரி உன்னுடைய முகம் இல்லையே, முதல்ல இருந்த மாதிரி உன்னுடைய ஜெப வாழ்க்கை இல்லையே அப்படின்னு நான் கேட்கறது உண்டு. காரணம் என்ன தெரியுங்களா? வெளியில இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள என்ன ஆயிட்டோம் தெரியுங்களா, நம்ம ட்ரிஃப்ட் ஆயிட்டோம். ட்ரிஃப்ட்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மொத்தமா நான் சொன்ன மாதிரி ஒரே நாள்ல ஏசப்பா விட்டு யாரும் பின்வாங்கிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜெபம் என்னவா மாறும், கட்டாயமா மாறும். வேத வசனம் எப்படி மாறும், அதுவும் ரொம்ப ஏதோ நிர்பந்தமான சூழ்நிலையில பைபிள் வாசிக்கிறதா இருக்கும். இப்படி போறோம்னாலே என்ன அர்த்தம், மத்தேயு 15:8 ஏசப்பா சொன்ன மாதிரி இவர்களுடைய உதட்டளவில் என் பக்கத்தில் இருக்கிறாங்க, இவங்க இருதயம் என்ன ஆயிடுச்சு, என்னை விட்டு தூரமா இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னா மனசுல அவங்க விரும்பி அதை செய்யல, வாயினால அதை செய்யறாங்க. ஏசப்பா இந்த காரியத்தை ரொம்ப தெளிவாக நமக்கு உணர்த்துகிறார். எபிரேயர் 4:12 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். தேவனுடைய வார்த்தை எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தினுடைய அந்த தன்மை, அந்த நேச்சரை பத்தி சொல்றார். எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்க, எவ்வளவு வல்லமை நிறைந்ததா இருக்கிறது வசனம் பாருங்க. இதை திரும்ப சங்கீதம் 119க்கு வருவோம். இங்க தாவீது ஒரு வசனத்தை சொல்றார், வார்த்தையை சொல்றார். சங்கீதம் 119 103 உம்முடைய வார்த்தைகள் தாவீதின் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், தாவீதின் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். அங்க என்னதானே போட்டிருக்கீங்க, என்னங்க தாவீதுன்னு நீங்க என்ன மாத்தி பேசுறீங்க, மாத்தி சொல்றீங்க வசனத்தை. உண்மையா நீங்க உங்களால சொல்ல முடியுமா? என்னன்றத உண்மையா நீங்க மனசார தொட்டு சொல்லுங்க. இப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, இந்த இடத்துல ஏசப்பா இருக்கிறாரு. அவர் முன்னாடி இந்த வசனத்தை நீங்க மனசார ஓப்பன் ஹார்ட்டடா சொல்ல முடியுமா? ஏசப்பா உங்களுடைய வார்த்தை என் நாவுக்கு இனிமையா இருக்குது, என் வாய்க்கு ஒரு தேன் சாப்பிட்டதை விட செம்ம டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் பதிலாம் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும் வசனம் எப்படி இருக்கு. இப்ப நம்ம வாசிக்கும் போது டக்குன்னு வாசிச்சுட்டு போயிடுறோம், என் நாவுக்கு இனிமையானது என் வாய்க்கு தேனிலும் மதுரமா இருக்குது. ஆனா உண்மையாலுமே அந்த இனிப்பு இனிமையானது தேனிலும் மதுரமானது என் வாய்க்கு சுவையானது அதெல்லாம் உண்மையாலுமே அவர் ருசிச்சதுனால அவர் சொல்றார். ஆனா நீங்களும் நானும் வசனத்தை சும்மா வாசிச்சுட்டு போயிடுறோம். உண்மையாலுமே உங்களுடைய ஆத்மாவிற்கு அது வாஞ்சையாக இருக்கிறதா? இல்லை அப்படின்னா என்ன ஆகுதுன்னு அர்த்தம், நம்ம எங்கேயோ தேவனை விட்டு தூரம் போய்கிட்டு இருக்கிறோம். somewhere we are drifting away from God. வசனம் கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு என்னவா இருக்கணும் தெரியுங்களா? மதுரமா இருக்கணும், தேன் மாதிரி இனிப்பா இருக்கணும். அப்பதான் நீங்க வசனத்தை என்ன பண்ண முடியும், நேசிச்சு வாசிக்க முடியும். இல்லைன்னு சொல்லி சொன்னா அது கட்டாயத்தின் பேர்ல என் மேல திணிக்கப்படுகிற ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நாளும் தேவன் நம்ம கிட்ட எதையுமே அவர் திணிக்கல. திணிச்சிருக்கிறாரா ஏதாவது, டேய் இதை செஞ்சே ஆகணும் இல்லைன்னா உன்னை நான் குத்திடுவேன் ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை. நீ என்னை நேசிச்சுனா நீ என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவ அப்படின்றதான் ஏசப்பா நம்ம கிட்ட சொல்றாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும், கர்த்தருடைய வசனம் எனக்கு இனிமையானதா இருக்கிறதா, என் வாய்க்கு அது தேனிலும் மதுரமானதாக இருக்கிறதா? சரிங்களா? இப்போ நம்ம எல்லாருடைய பிரச்சனையும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் ஏதோ வல்லமை இழந்ததை போல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் ஒரு நாள் என்ன பண்ணல தெரியுங்களா, வல்லமை இழந்து போனதில்லை, இனி இழந்தும் போகாது. ஆனா வசனம் எனக்குள்ள கிரியை செய்யறதுக்கு தான் நான் என்ன பண்ணல, அனுமதி வழங்கல, நான் விட்டு கொடுக்கல. அதனாலதான் வசனத்தினுடைய வல்லமையை என்னால பார்க்க முடியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வசனத்துக்கு ஒரு நாள் என்ன ஆகலைங்க,
மதிப்பு குறைஞ்சு போகல, அதனுடைய வல்லமை ஒரு நாளும் குறைந்து போகவே இல்லை. ஆனா வசனம் என்னிடத்துல கிரியை செய்கிறது, அந்த விஷயம் தான் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. காரணம், அது என்னுடைய வாஞ்சையா விருப்பமா இல்லாம நான் ஏதோ ஒரு நிபந்தனையின் அடிப்படையில ஏதோ வசனம் வாசிக்கணும், வாசிச்சா ஏதோ நல்லது நடக்குமா, அதனால வாசிப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் வாசிக்கிறேன் ஒழிய என் மனசார. சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். உங்க போனை எடுத்து கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்கு சரியா, ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ டைம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அப்பாடா அப்படி ஒரு ஃபோன் எடுத்து யூடியூப்ல உட்காந்து ஷார்ட்ஸை பார்ப்போம் அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த அப்பாடான்னு வர்ற ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட அதிகமான ரிலாக்ஸேஷன் அந்த அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஒரு நிறைவோ ஒரு நிம்மதி, அது என்னவோ தெரில எனக்கு, அது எந்த ஃபீல் நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு தெரில, அந்த விட அதிகமானதாக தான் உங்களுக்கு எப்படி இருக்கணுமா, தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இப்படி நமக்கு இருந்திருக்குதா? யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி என்னைக்காவது நம்ம ரிலாக்ஸ்டா, ஏசப்பா உங்க வசனத்தை நான் வாசிக்க போறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல. சில நேரம் இப்போ நம்ம ஃபோனை ஒன்று பார்க்குறோம் இல்லைங்களா, ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறோம் இல்லையா, டைம் போகிறதே தெரியாமல் என்ன பண்ணுறோம். ஆமாம், நான் ஒரு நாள் வாலிப பிள்ளைகளுடைய கூடுகைக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு உங்களுடைய ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸ் எடுத்து ஸ்க்ரீன் டைம் ஓப்பன் பண்ணுங்கன்னு கேட்டேன். ஒவ்வொருத்தனை ஓப்பன் பண்ணானுங்க. எல்லாம் காமிங்கடா அப்படின்னா அவனுக்கு இருக்குது. இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம், யூடியூப் 4 மணி நேரம், பப்ஜி 5 மணி நேரம், 6 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனே சூடாகிற அளவுக்கு கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ஃபோன் ஆன்லேயே இருந்திருக்கு. ஒரு நாளையோட கணக்கு 20 மணி நேரம் 20 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கிறான் ஒருத்தன். நான் ஊட்டிக்கு ஒரு வாலிபர் கூடுகைக்கு போகும்போது நான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுருந்தேன், அவங்க எல்லாருடைய ஸ்க்ரீன் டைமும் காமிங்க. இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்த உடனே என் மனசு என்ன ஆயிடுது, அப்படியே உள்ள அப்படியே போயிடுது. அப்படியே நான் உள்ள தொலைஞ்சு போயிடுறேன், உள்ள காணாம போயிடுறேன், அதுக்குள்ள உள்ள மூழ்கிடுறேன். ஏன்னா அப்படியே போயிட்டே இருக்குது, காலம் போய்கிட்டே இருக்குது, ஸ்க்ரோலும் போய்கிட்டே இருக்குது. ஆனா இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வசனம் வாசியோ மெய் மறந்து போயிட்டேங்க, ஒடாடாடாடா வசனம் எப்படி இருக்குங்க தெரியுமா, படிச்சுக்கிட்டே இருந்தேங்க, திடீர்னு பார்த்தா 4 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இது கேட்டாலே உங்களுக்கு சிரிப்பா வருதா இல்லையா? அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்குது. இந்த வசனத்தை பேசுறதுக்கு முன்னாடி எந்த ஆண்டவர் அதான் கேட்டாரு, நீ போனை இவ்வளவு மணிக்கணக்கா பாக்குறியே, அவ்வளவு இன்பமா அவ்வளவு அப்படியே பூரிச்சு போற மாதிரி என்னைக்காவது என் வசனத்தை நீ வாசித்திருக்கிறியா? ஸ்லிப்பர் ஷாட்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. யோசிச்சு பாருங்க, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். வசனம் எனக்கு இன்பமா இருக்குதா? வசனத்தை வாசிக்கும் போது நேரத்தையே மறந்து போய் மணிக்கணக்கா நான் வாசிக்கிறேனா? இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு இடத்துல, இப்ப நம்ம ஏதோ கிருபையில தான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அவரோடு இருக்கிறதான நெருக்கத்தை விட்டு என்ன ஆகிட்டு இருக்கிறேன், நான் பிரிஞ்சு போறேன்னு அர்த்தம். இப்போ அதை சரி செய்யறதுக்கு தான் கர்த்தர் நம்ம கிட்ட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார். ஸோ முதல் விஷயம், ஜெபம் என்பது கட்டாயமா இருக்கும். அடுத்து ரெண்டாவதா, தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய ஆத்துமாவினுடைய பசியாக இருக்குதான்றதை கேட்டு பார்க்கணும். அடுத்து மூன்றாவதா, சரிங்களா, நல்லா கவனிக்கணும், தேவனுடைய உணர்த்துதல்கள் அமைதலாகவும் உலகத்தோடு ஒத்து போகிற காரியங்கள் மிகுந்த சத்தமாகவும் நமக்கு கேட்கும். நல்லா கவனிக்கணும், தேவன் உணர்த்துகிற உணர்த்துதல்கள் காதுக்கே கேட்காது, ஆண்டவர் பேசுறது காது கேட்காது, ஆனா உலகத்தினுடைய பல சத்தங்கள் காது கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தேவனை விட்டு தூரம் போறேன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு சில வசனங்களை வாசிப்போம். யோவான் 16:8. யோவான் 16:8. அவர் வந்து, சேர்ந்து வாசிப்போம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானுடைய வேலை என்னங்க? எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு? எதுக்கு பூமிக்கு வந்திருக்கிறாருங்க? நமக்குள்ள இருக்கிறாரு. நமக்குள்ள சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாரா? என்ன பண்றாருங்க? பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிற தேவன். இப்ப அவர் பேசிட்டு தான் இருக்கிறார், எல்லா நேரமும் நம்மகிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம பேசுறோமோ இல்லையோ அவர் நம்மகிட்ட பேசுறாரு. ஆனா அவர் சத்தத்தை கேட்குறீங்களா, இல்ல உலகத்திலிருந்து வருகிறதான பலவிதமான சத்தங்களை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா?
ஏன்னா இன்னைக்கு நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு பல காரியங்கள் போட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கம்பீட்டிங் டு கெட் அவர் அட்டென்ஷன். எப்படியாவது இவனை என்ன பண்ணிடணும், தேவனை விட்டு விலக செய்யணும்னு பல விஷயம் என்னை சுற்றி சூழ்ந்து இருக்கிறது. ஆனா அதுக்கு மத்தியில ஆவியானவர் கொடுக்கிற இந்த உணர்த்துதல் என்னது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற சத்தம் என் காதுக்கு கேட்கிறதா? எபிரேயர் 12வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 12:6 வாசிப்போம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். தேவன் என்ன பண்றாருங்களா, யார் அன்பு கூறாரோ அவங்களை என்ன பண்றாராம், சிட்சிக்கிறார். தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடி கொடுப்பாரு. உங்க பிள்ளைங்களை நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க? நல்லா இருக்கணும் தான் அடிக்கிறோம் இல்லையா? ஏசப்பா கூட சொல்றாரு, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவன் அவன் அப்பத்தை கேட்டா என்னத்தை கொடுப்பீங்களா? கல்லை கொடுப்பீங்களா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா? இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கேட்டதெல்லாம் நீங்க தர்ற மாதிரி நீங்க கேட்கிற காரியங்களை உங்களுடைய பரமபிதா தாராமல் இருப்பாரா? அப்போ நம்ம என்ன கேட்கிறோம் பாருங்க. இப்ப அவர் அவ்வளவு அழகா நமக்கு தராரு. ஆனா அவர் அதோடு கூட நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 12:6 சிட்சை, அடுத்தது அந்த தண்டனை. ஒரு சில நேரங்கள்ல சிட்சிக்கிறாரு, ஒரு சில நேரங்கள்ல மகனை தண்டிக்கிறத போல தண்டிக்கிறாரு. எதற்காக அப்படின்னா என்னை அவர் நேசிக்கிறதுனால. இப்போ மூணாவதா இருக்கிற கேள்வி அதுதான், நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி. உலகத்தினுடைய சத்தம் உங்களுடைய கவனத்தை ஈர்க்குதா? ஆவியானவர் உங்ககிட்ட இருந்து பேசுற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. உலகத்துல பல சத்தம் இருக்கும். நான் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டேன், அப்படியே குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன்னா இந்த உலகம் வந்து பரவாயில்லப்பா, நான் கூட இப்படிதான் இருந்தேன், பரவாயில்லப்பா பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை சமாளிச்சு வச்சிருவாங்க. ஆனா ஆவியானவர் மாத்திரம் தான் என்ன தெரியுங்களா பண்ணுவார், உள்ள இருந்து டேய் நீ பண்ணது எனக்கு பிரியமில்லாதது, தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானதுன்னு உடனடியாக ரிப்பென்டன்ஸ்குள்ள கொண்டு போவார். ஆமா தானே? இப்போ ஃப்ரெண்டு என்னைக்காவது கூட இருக்கிற ஃப்ரெண்டு நம்மளை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கிறாரா? இல்லை மன்னிப்பு கேட்குற மாதிரி ஏதாவது ஃப்ரெண்டு பேசி இருக்கிறாரா? எனக்கு தெரிஞ்சு எந்த நண்பனும் அப்படி கிடையாது. ஆனால் உண்மையாலுமே ஆவியானவர் மாத்திரம் தான் பேசினார்னா உடனடியாக நமக்கு என்ன தெரியுங்களா வரும்? குற்ற உணர்ச்சி இல்லை, மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகணுன்ற உணர்வு ஒன்று வரும். ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருமே தவறுகிற மனிதர்கள் தான். சிந்தையிலும் எண்ணங்களிலும் யோசனையில் வாயின் வார்த்தையில் கண் பார்வையில் இப்படி பல விதங்களில் தவறுறோம். ஆனால் ஆவியானவருடைய சத்தம் நல்ல பலமாக எனக்குள்ள துணிச்சதுன்னா நான் உடனடியாக என்ன பண்ணுவேன்? குற்ற உணர்ச்சிக்கு போக மாட்டேன், உடனடியாக ரிப்பென்டன்ஸுக்கு போயிடுவேன், உடனடியாக மனம் திரும்புதலுக்கு போவேன். வேறு அது யார் இருக்கிறா, எங்கே இருக்கிறா, என்ன ஏதுன்னா பார்க்கவே பார்க்காது. அந்த தேவனிடத்தில் நான் ஒப்புரவாகணும்னு நினச்சேன்னா யாரை பற்றி நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்படவே மாட்டேன். நான் தேவனிடத்துல ஒப்புரவாகிறது தான் எனக்கு பிரதானமான ஒரு விஷயமா இருக்கணும். இப்ப மூணாவது கேள்வி, தேவனுடைய ஆவியனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குதா, இல்ல உலகத்தினுடைய சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒருவேளை உங்களுக்கு உணர்த்துகிற ஆவியானவருடைய பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துற சத்தம் உங்களுக்கு கேட்கலன்னா என்ன பண்றோம்னு அர்த்தம்? தேவனை விட்டு தூரம் போகிறோம். 3 காரியம் பார்த்துருக்கிறோம். அடுத்து 4வதா நம்ம பார்க்கிறதான இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் எழுதிட்டீங்களா? 4வது நாம் பார்க்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை விட்டு நாம் தனித்திருக்க முயற்சி செய்வோம். 4வதா தேவனை விட்டு பிரிகிறோம்னா தேவனுடைய பிள்ளைகளை விட்டு என்ன பண்ணிடுவோம்? பிரிஞ்சிருவோம். ஏன்னா தேவ பிள்ளைங்க என்ன பண்றாங்க? தேவனை பற்றி பேசுவாங்க. நம்ம தவறும் போது அவங்க நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இல்லை பாஸ்டரோ இல்லை ஒரு மென்டரோ ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒரு சகோதரனோ சகோதரியோ நம்ம தவறும் பொழுது நம்மளை என்ன பண்ணுவாங்க? நம்மக்கிட்ட எப்பா ஏதாவது கொஞ்சம் தவறாக இருக்கும்போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் பண்ணோன்னே நமக்கு நம்ம என்ன ஆகிடுவோம்? இடரல் அடைஞ்சு தேவனை விட்டு தூரம் போயிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை வந்து இங்கே கூடி வர்ற இடத்துல கிடையாது, பிரச்சனை எனக்கும் தேவனுக்குமானது. நான் தேவனை விட்டு தூரம் போனதுனால தேவனை கூடி வந்து சேர்ந்து ஆராதிக்கிற இடத்துல ஒரு வார்த்தை பேசப்படும் போது எனக்கு எப்படி இருக்குது? அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னையவே குறி வச்சு பேசி என்னையவே தாக்கி பேசுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க சர்ச்சில் பேசுற விஷயம் உங்களை தாக்கி பேசுறதுக்காக கிடையாது. உங்களை ஒரு மகனா மகளா நேசித்து
உங்களை சிட்சித்து திரும்ப பக்கத்தில் இழுத்துக்கணுன்றதுக்கு தான் ஆண்டவர் பேசுறார். ஆமா தானே? எங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் பேசுற வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தினாலோ அது உங்களை கட்டுனாலோ அது யாருடைய வேலை? அது தேவ ஆவியானுடைய வேலை. காயப்படுத்துறது எதுக்கு காயப்படுத்துறாரு? டேய், நீ என்னை விட்டு தூரம் இருக்கிற, நீ பக்கத்துல வான்றதுக்காக என்னை காயப்படுத்தி கூட்டிட்டு வர்றாரு. அடி போட்டு கூட்டிட்டு வர்றாரு. ஒரு அடி அடிச்சு என்னை கூட்டிட்டு வர்றாரு. அப்போ இதுதான் இந்த கூடுகை. தேவ பிள்ளைகள் கூடி வருகிற இடம் நமக்கு பிடிச்ச ஒரு இடமா இருக்கணும். அப்போ தேவ பிள்ளைகள் கூடி வர்ற இடம் நமக்கு சலுப்பான ஒரு இடமா மாறிடுச்சுன்னா தேவனை விட்டு நான் தூரம் போறேன்னு அர்த்தம். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம் 24 25. எபிரேயர் 10:24 25 சேர்ந்து வாசிப்போமா? மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்றது என்ன அர்த்தம்? எக்ஸார்டேஷன் அப்படின்னு இருக்குது ஆங்கிலத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஆவியானவர் பேசுறத எல்லாருமே கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் பேசுறது நீங்க எல்லாரும் கேட்குறீங்க. இப்போ நீங்க உணர்த்தப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னாலும் நானும் அதை கேட்கணும். நான் மட்டும்தான் பேசுவேன், நீங்க என்ன என்கிட்ட பேசுறதுன்னு நான் கேட்கக்கூடாது. இது ஏன்னா இது சபை கூடி வருதல். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சபை கூடி வருதல். முதல் வசனத்துல பாருங்க, ஒருவரை ஒருவர் கவனித்து, கேர் ஃபார் ஈச் அதர். ஒருத்தர் கவனிங்க, விசாரிங்க, கவனிங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு தேவனிடத்துல இடரல் இல்லை, மனுஷர்கிட்ட இடரல் அடைஞ்சு தேவனை விட்டு என்ன பண்ணிடுறாங்க? தூரம் போயிடுறாங்க. ஏன்பா சர்ச்சுக்கு போல? இல்லைங்க, அவங்க பண்றதெல்லாம் பிடிக்கலங்க. அவங்க பண்றது பிடிக்கலையா? இல்லை உனக்கு தேவனையே பிடிக்கலையா? இல்லை, தேவனை எனக்கு பிடிக்கும், ஏசப்பாவை எனக்கு பிடிக்கும், ஆனா அவங்க பண்றது எனக்கு பிடிக்கல. சரி, அப்ப பண்றது பிடிக்கலன்னா அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அதை என்ன பண்ணணும்? பேசி, அப்படித்தானே போட்டிருக்கு, பேசி ஒப்புரவாகணும். இங்க இருந்து ஓடி போறது நம்மளுடைய எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஒரு நாளும் ஆண்டவர் வாமா மகனே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற இன்னைக்கு 1990 சரி, எந்த சபை? இந்த சபை பரவாயில்லையே, நான் என்னுடைய வருகைக்குள்ள நீ 30 சபை தாவிட்டிய, இந்தாப்பா உனக்கு கிரீடம் அப்படின்னு கொடுக்க போறாரா? சபை விட்டு சபை, சர்ச்சு விட்டு சர்ச்சு, மாறி மாறி, இங்க கருத்து வேறுபாடு வந்தா அந்த சர்ச்சு, அங்க கருத்து வேறுபாடு வந்தா அந்த சர்ச்சு, இப்படியே மாறி மாறி போறனால ஆண்டவர் நமக்கு ஏதாவது பெரிய கணக்கு கொடுக்க போறாரா? இல்ல வெகுமதி கொடுக்க போறாரா? ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்வார்னா, நான் உன்னை ஒரு குடும்பத்துல வச்சேன், அந்த குடும்பத்துல உன்னை என்ன பண்ணுவாங்க? சிட்சிப்பாங்க. ஏன்னா நான் அந்த குடும்பத்தில் இருக்கிறேன். அந்த குடும்பத்திலிருந்து நான் உன்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? உன்னைய பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி, உன் காயம் வந்தா அந்த காயத்தெல்லாம் சரி செஞ்சு, நீ தவறும் போது உன் தலை மேல கொட்டி உன்னை திரும்ப இழுத்துட்டு வருவேன். அதுக்கு தான் அந்த குடும்பம். ஆனா நான் உனக்கு கொடுத்த குடும்பத்தை விட்டுட்டு நீ வேற ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு நீ என்ன பண்ற? ஏன் ஆண்டவரை துதிக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன் நீ சொல்றியே, இது நியாயமான்னு கேட்பார். அப்ப பாருங்க, நம்முடைய சபையில, நம்முடைய சபை கூடுகையில என்ன இருக்குதுங்க? தேவனும் நம்மோடு பேசுறாரு, காயங்களை கட்டுறாரு, அதே நேரத்தில் நம்மை எச்சரிக்கவும் செய்யறாரு, சிட்சிக்கிறாரு, நம்மளை என்ன பண்றாருங்க? தலை மேல கொட்டுறாரு. வசனம் ஒன்று இருக்குது, நீதிமான் என்னுடைய தலையை கொட்டட்டும், அது என் தலை மேல வச்ச எண்ணெய் மாதிரி இருக்குன்றாரு. நீதிமான் கொட்டுறது எப்படி இருக்குங்களா? என் தலைக்கு எண்ணெய் வச்ச மாதிரி, அவ்வளோ நல்லது. ஏன்னா நான் தேவனை விட்டு தூரம் போறதை தெரியாம நான் இருக்கிறேன். ஆனா யாரோ ஒரு தேவ மனுஷன் பார்த்துட்டு என்ன பண்றாருங்க? டே வாடா ஆண்டவர் பக்கம், ஏன்டா தேவனை விட்டு தூரம் போறோன்னு என்னை பிடிச்சி இழுக்கிறாரு. அதுதான் கொட்டுறது. இப்போ இது நம்முடைய சபை கூடுகையில் என்ன இருக்கணும்? கண்டிப்பா இருக்கணுங்க. சபையில கண்டிப்பா சபை கூடி வரும் பொழுது கண்டிப்பா என்ன இருக்கணுங்க? வசனம் அப்படித்தானே போட்டிருக்குது, ஒருவரை ஒரு ஃபர்ஸ்ட் கவனிக்கணுமா, சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாதான், அடுத்ததா ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை போட்டிருக்கு. அப்போ எல்லாம் நம்ம சபையில் இருக்கிற எல்லாருமே நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என்ன சந்தோஷம்னா, ஆண்டவர் என்ன ஒரு அழகான குடும்பத்தில் என்ன பண்ணியிருக்காரு? இணைச்சு வச்சிருக்கிறார். இப்போ ஒரு சில சபைகள்லாம் நான் பார்க்குறேன், அதுவும் பெரிய பெரிய நகரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபேமிலின்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அது ஒரு கூடுகை, அதாவது ஒரு மண்டபத்தில் கூடுற மாதிரி,
மண்டபம் போகிற, நீங்கள் எங்கே ஒரு விசேஷனா மண்டபத்துக்கு போகிறீங்கள, மண்டபத்துக்கு போனால் நீங்கள் வந்தா என்ன போனால் என்ன, உட்காந்து கிளம்பி எனக்கு கஷ்டமாக இருக்கு கிளம்புனா கிளம்பி போ, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதே ஒரு வீட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே உபசரிப்பாங்க. உபசரிப்பு சரியில்லைன்னா நீங்கள் கோவிச்சிட்டு போனீங்கன்னா பின்னாடியே போய் என்ன பண்ணுவாங்க, என்னங்க கோவம், என்ன ஆச்சு, எதாவது இருந்தால் சொல்லுங்க, சரி பண்ணிடலாம், பேசுவாங்களா இல்லையா? இதுதான் குடும்பத்திற்கும் நம்ம மற்ற விதமான கூடுகைகளுக்கு இதுதான் இருக்கிற வித்தியாசம். இப்போ நம்மளுடைய சபை ஒரு குடும்பமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் உண்மையாலுமே ஏசப்பாக்கு உங்கள் எல்லாரையும் நினைக்கும் போது நான் ஏசப்பாக்கு மனசார நான் நன்றி சொல்கிறேன். அழகான ஒரு குடும்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு அது உண்மையாக என்னன்னு தெரில. என்னங்க ஒரு அல்லேலூயா ஆமென் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். இல்லையா அண்ணன் அருள் அண்ணன் சத்தம் மட்டும் தான் வருது. எங்க உண்மையாலுமே இந்த குடும்பத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்றீங்களா? ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த குடும்பத்தில் தேவன் பேசுகிற சத்தத்தையும் கேட்குறோம், கடிது கொள்ளுதலும் வருது, தேவன் சிச்சிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நான் அவரை விட்டு தூரம் போகும்பொழுது, இந்த சபையை விட்டு நான் தூரம் போகும்பொழுது, அவரை விட்டு தூரம் போகும்போது அவர் சிட்சித்து என்னை திரும்ப என்ன பண்றாருங்க, என்னை தன் பக்கமாக அவர் இழுக்கிறார். பாருங்க நீதிமொழிகள் 27:17. நீதிமொழிகள் 27:17 வாசிங்க. வாசிங்க. இரும்பு கருக்கிடும். இரும்பு கருக்கிடும். அதே போல மனுஷனும் என்ன பண்றானா, தன் சிநேகிதனை கருக்கிடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு கத்தி இருக்கு இல்லைங்களா, கத்தியை நீங்க நல்லா ஷார்ப் ஆக்கணும்னு என்ன பண்ணுவீங்க, இன்னொரு இரும்பு மேல வச்சு என்ன பண்ணுவீங்க, அதை தேய்ப்பீங்க, அது ஒராய்ச்சி அது நல்ல ஒரு ஷார்ப்பா மாத்துறது மாதிரி தான். இப்போ அதே தான் இங்க சொல்றாரு. அப்போ இந்த கூடுகை, இந்த சபை கூடுகைன்றது என்ன தெரியுங்களா, ஒருவர் நம்ம என்ன பண்றோம், ஷார்ப் ஆக்குறோம். அவர் பேசுறதுனால நான் ஷார்ப் ஆகுறேன், நான் பேசுகிறதுனால அவர் ஷார்ப் ஆகுறேன். மாத்தி நம்மளே வெட்டிக்கிறது கிடையாது. ஷார்ப்பாய் எல்லாம் கூறா இருக்கிறாங்க, போற இடத்துல வெட்டுதாங்க, அதுக்கு கிடையாது. இது உண்மையாலுமே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கருக்காக்கும்படி, இன்னும் கூர்மையானதாக மாற்றும்படி இந்த ஐக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். சோ நம்ம நான்காவதா பார்த்த அடையாளம் என்னதுங்க? நான்காவதா பார்த்த அடையாளம் என்ன? தேவனை விட்டு, தேவனுடைய பிள்ளைகளை விட்டு பிரிந்து போகிற இல்ல தூரம் செல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? அப்போ கூட்டத்தை விட்டு, சபையை விட்டு பிரிஞ்சு போறோம், சபை கூடுக நமக்கு பிடிக்கலனாலேயே ஏசப்பாவை விட்டு நம்ம தூரம் போறோம்னு அர்த்தம். கடைசியாக 5வது காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக நமக்கு சபையின் கிரியைகள், அதாவது சபையில் இருக்கிற செயல்கள் எல்லாவற்றிலும் பங்கெடுப்போம், ஆனால் தேவ பிரசன்னத்தை தொலைத்திருப்போம். We continue to be active in the church but lose God's presence. சபையில் இருக்கிற எல்லா கிரியைகளிலும் பங்கெடுப்போம், ஆனால் தேவ பிரசன்னத்தை குறித்ததான உணர்வற்றவர்களாக இருப்போம். அப்படின்னா தேவனை விட்டு நம்ம தூரம் போறோம்னு அர்த்தம். ஒரு வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம். நியாயாதிபதிகள் 16:20. இதே வசன பகுதியை நம்ம போன வாரமும் வாசிச்சோம். சரியா? வாசிப்போமா? நியாயாதிபதிகள் 16:20 சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். யாரு? எவன் சொன்னான்? சிம்சோன் சொன்னான். பல விஷயம் சொல்லி அப்படியே ஒரு ட்ரிக் அடிச்சு அவன் அப்படியே ஏமாத்திக்கிட்டே இருந்தான். கடைசியா அவளுடைய நச்சு தாங்காம, தெலீலாவுடைய தொல்லை தாங்காம அவனுடைய ரகசியத்தை சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? என்னுடைய முடியில தான் அந்த பலன் இருக்கிறது, நீ அதை எடுத்துட்டீன்னா நான் ரொம்ப சாதாரண மனுஷனை போல மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், ரைட்டு, இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான், மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நல்லா தூங்க வச்சு நான் நினைக்கிறேன் போதையில் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். தூங்கினா கூட தலையில மொட்டை அடிக்கிறது கூட தெரியாம இருந்திருக்கும். போதையில் இருந்திருக்கிறான். போதையில் இருந்த உடனே நல்லா ஃபுல்லா என்ன பண்ணிட்டா, பிளேட் எடுத்து ஃபுல்லா ஷேவ் பண்ணி விட்டா. ஷேவ் பண்ணிட்டு இப்ப அடுத்து சொல்றா, சிம்சோன் எந்திரி எந்திரி எந்திரி, யார் வரா? பெலிஸ்தர்கள் வராங்க அப்படின்ன உடனே இவர் எந்திரிக்கலான்னு பாக்குறாரு. இவரால் எந்திரிக்க கூட முடியல. ஏன்னா வசனம் பாருங்க, தெளிவா சொல்லுது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியவில்லை. ஆவியானவர் நம்மளை விட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது தேவ பிரசன்னத்தை விட்டு நம்ம போறோம் அப்படின்னா அது ஒரு நாளும் அப்படியே ஏதாவது அறிகுறி காமிச்சிட்டுலாம் போக மாட்டாரு. அது எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா,
நம்ம யாருமே திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு நான் இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுவதில்லை அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி கடைசியாக ஒரு நாள் இயேசுவை மறுதளிச்சிருவோம். யாருமே எடுத்த உடனே ஒரே நாளில் என்ன பண்ண மாட்டோம், ஒரே பிரச்சனையில் இயேசுவை மறுதளிக்க மாட்டோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கும் தேவனுக்குமான அந்த இடைவெளி அதிகமாக ஒரு 10 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு நான் தூரம் போய் 11ஆவது வருஷத்தில் கடைசியாக என்ன சொல்லிடுவேன், இயேசுவாவது ஒன்றாவது. என்னத்தை நான் 10 வருஷமா ஜெபம் பண்ண ஒன்றுமே நடக்கலை. 10 வருஷமா நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஆனால் அந்த ஜெபம் எப்படி இருந்திருக்குது, கட்டாயத்தின் பேரில் இருந்திருக்குது. அது உங்களுக்கு ஆர்வமாக இல்லை. ரெண்டாவது என்ன பார்த்தோம், தேவனுடைய வசனம் அது உங்களுக்கு உணவா இல்லை, அதுவும் ஏதோ நிபந்தனையில் வாசித்திருக்கிறீங்க. அடுத்து மூணாவது என்ன பார்த்தோங்க, தேவனுடைய சத்தத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. தேவனுடைய பிரசனம் அவர் உணர்த்துதல் கேட்காது, ஆனா உலகத்தினுடைய எல்லா சத்தமும் கேட்கும். அடுத்து நான்காவது நம்ம என்ன பார்த்தோங்க, தேவனுடைய பிள்ளைகளை விட்டு தனித்து இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வாரம் வந்துட்டு இருப்போம். சரி, இப்போ வாரத்தில் 2 பிரேயர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வாரத்தில் 2 பிரேயரும் வருவோம். அப்புறம் ஒரு 4-5 மாதம் கழிச்சு வாரத்தில் 1 பிரேயர் தான். அதுக்கப்புறம் மாதத்துக்கு 1, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸுக்கு 1, நியூ இயருக்கு 1, அப்புறம் ரிசரக்ஷன் டே உயிர்த்தெழுந்த நாளுக்கு 1. இப்படியே போச்சா ஒரு 3 வருஷம் போயிடும். 4வது வருஷத்தில் ஆள் அட்ரஸே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணிட்டு இருப்போம், மன்றாட்டு ஜெபம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு அவங்க பேர் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஏசப்பா அவங்களுக்கு உணர்வை தாங்க, உங்களை விட்டு தூரம் போயிட்டாங்க, உங்களை மறந்துட்டாங்க. நம்ம மட்டும் அதை சொல்லிகிட்டே இருப்போம். ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஒரு சிலர் நம்ம சர்ச்சுக்கு வராதவங்க பேர்லாம் இன்னும் சொல்லி ஜெபம் பண்ணுறோம். ஏன்பா இன்னும் ஜெபம் பண்ணுறீங்க, எதுக்குப்பா ஜெபம் பண்ணுறீங்க? ஏன்னா அவங்கெல்லாம் இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டியவங்க. தேவனை விட்டு தூரம் போனதுனால சபையை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, தூரம் போயிட்டாங்க. அதுக்காக நம்ம அவங்க நேசிக்கலன்னா சொல்ல முடியாது. நம்ம அவங்கள நேசிக்கிறனால தான் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் ஜெபிக்கிறோம். அப்போ நீங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த சபை கூடி வருதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சபை கூடி வருதல்ல நம்ம ஒரு நாளும் நம்ம தளர்ந்து போகக்கூடாது. அடுத்து கடைசி என்ன பார்த்தோம், 5வதாக தேவ பிரசன்னம் என்னை விட்டு போனதே தெரியாம இருக்கிறது. சிம்சோனுக்கு அப்படிதான் நடந்துச்சு. தேவனுடைய பிரசன்னம் தன்னை விட்டு விலகினதை உணராமல் அவன் என்ன சொல்றான், நான் பழையபடி அடிச்சு புடிச்சு எல்லாத்தையும் பிடிங்க அடிச்சிருவான்பா அப்படின்லாம் பயங்கரமா பேசுறாரு. பார்த்தா அவன் அன்னைக்கு பயங்கரமான ஒரு தோல்வியை சந்தித்து அவனுடைய கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு குருடனாக பெலிஸ்தருடைய எல்லைகளிலே மாவாட்டிட்டு இருக்கிறான். குருடனா என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எவ்வளவு பெரிய ஹியூமிலியேஷன் பாருங்க, எவ்வளவு பெரிய அவமானம் இல்லையா? ஒரு பெரிய வீரனா நின்று தேசத்தை காப்பாற்ற வேண்டியவன் பாருங்க, எந்த பாவத்துல விழுந்தானோ அந்த உறுப்பியை பிடிங்கிட்டானுங்க. ஏசப்பா சொன்ன மாதிரியே இச்சையில விழுந்தான் கண்ணியை பிடிங்கிட்டானுங்க. கண்ணியை பிடுங்கி குருடனா என்ன பண்றாங்க, எதிரி நாட்டினுடைய அவங்களுடைய எல்லைகளை போய் மாவடைச்சிக்கிட்டு இருக்கிறான். காரணம் என்ன, தேவன் தன்னை விட்டு போனதை அவன் உணரவே இல்லை. இப்படிதான் இருக்குங்க தேவனுடைய பிரசனம். தேவனுடைய பிரசனம் போன உடனே அப்படியே திடீர்னு ஏதோ ஒன்று அப்படியே உணர்வுலாம் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேவ பிரசனத்தை விட்டு போவோம். கடைசியாக ஃபைனலாக நமக்கு தெரியவே தெரியாது தேவன் என்னை விட்டு போனார் அப்படின்னு சொல்லி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ புதிய ஏற்பாட்டில் தேவன் என்னை விட்டு போறதில்லை, ஆனால் அவருடைய பிரசன்னத்தை விட்டு நான் தான் போறேன். அவர் எனக்குள்ளதான் இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட அந்த தருணத்திலிருந்து ஆவியானவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு. என்னை விட்டு அவர் வெளியே போகவே மாட்டாரு. ஆனா அவருடைய பிரசன்னத்தை விட்டு நான் என்ன பண்றேங்க, கொஞ்சம் கொஞ்சமா போறேன். நிறைய நேரம் நம்ம போய் எப்படி நிற்போம், ஆண்டவர் பிரசன்னம் உங்களை விட்டு போயிடுச்சு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கலாம், ஆனா உணர்த்துதல்கள் எதுக்குமே செவி கொடுக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி தேவ பிரசன்னத்தில் நம்ம இருக்க முடியும் இல்லையா? நம்ம இப்படி அநேகர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவ பிரசன்னத்தை நம்ம விட்டு போனதையே நம்ம அறியாமல் இருக்கிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 22 23 ஏசப்பா விதமா சொல்றாரு பாருங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, மத்தேயு 7:22-23, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இதுதான் என்னன்னா, நீங்க எல்லா ஊழியமும் செய்யலாம். இப்போ என்னை எடுத்துக்கோங்க. இப்போ என்னை எடுத்துக்கோங்க. பில்லி பாட்டு பாடுவார், வர்ஷிப் பண்ணுவார், பிரசங்கம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் பில்லி தேவனுடைய பிரசன்னத்தில்
எப்பொழுதும் காத்திருக்கிறாரா? இதுதான் கேள்வி. பில்லி பிரசங்கம் பண்றது முக்கியம் இல்லை, பில்லி பாட்டு பாடுறதோ கீபோர்டு வாசிக்கிறதோ முக்கியம் இல்லை. பில்லி தேவ பிரசன்னத்தை குறித்த உணர்வோடு இருக்கிறாரா? இதுதான் முக்கியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த கேள்வி இப்ப உங்க பேரை போட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன வேணா நீங்க செய்யலாம். நீங்க வேலை செய்யுங்க, போங்க வாங்க, குடும்பத்தை நல்லா கவனிங்க, நல்லா சம்பாதிங்க, உங்க மனைவியை, உங்க கணவனை, உங்க பிள்ளைகளை நல்லா நேசிக்கிறவங்களா நீங்க என்ன வேணா செய்யுங்க. உலகத்துல இருக்கிற சூப்பர் ஹியூமன் உங்களுக்கு ஒரு பட்டம் கூட கொடுத்துடலாம். ஆனா தேவ பிரசன்னத்துல உங்களால இருக்க முடியல, தேவ பிரசன்னத்தை குறித்த உணர்வு உங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்லி சொன்னா, நான் தேவனை விட்டு தூரமான ஒரு மனுஷனா இருக்கிறேன். அப்ப நான் செய்யற இது எதுவுமே கணக்குல வரவே வராது. நான் சொல்றது புரியுதா? எங்க நான் திரும்ப சொல்றேன் பாருங்களேன். இப்ப எல்லாரும் என்னை கவனிங்க, எல்லாரும் என்னை பாருங்க. நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்றேன், வாரம் ஆராதனை நடத்துறேன், அதை பண்றேன், எல்லாம் பண்றேங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு போறேன், சரியா? மறிச்சு ஆண்டவர் சமூகத்துக்கு போறேன். ஆண்டவர் ஞாயிற்று நல்லா ஆண்டவர் முன்னாடி நிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வந்து நான் சொல்லுவேன், என்ன பில்லி என்ன பண்ண அப்படின்னு ஒன்று நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்த சிமிர்னா சபை, நான் ஊழியத்துக்கு வரலன்னா சொன்னேன், ஆனால் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டீங்க, இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லுவேன். சொல்லிட்டு பாருங்க, நான் உண்மை உத்தரவாதத்தோடு இந்த ஊழியெல்லாம் செஞ்சேன் அப்படின்லாம் சொன்னாலும், அவர் முதல்ல என்கிட்ட அடுத்த கேள்வி கேட்கறது, ஏன் பிரசன்னத்தில் நீ இல்லையேப்பா? பிரசங்கம் பண்ண, ஆராதனை நடத்தின, பாட்டு பாடின, ஆனா ஏன் பிரசன்னத்தை குறித்து உனக்கு உணர்வே இல்லாம போயிடுச்சே? மற்றதெல்லாம் செஞ்ச, ஒரு ஊழியக்காரனா நீ என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்ச. இப்ப நீங்க ஒரு கணவனா என்ன செய்யணுமோ நீங்க அதெல்லாம் செய்யலாம், நீங்க மனைவியா அம்மாவா நீங்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம். ஆனா தேவ பிரசன்னத்தை குறித்த உணர்வை இழந்துட்டோம்னா, இப்ப நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, இது எல்லாமே என்னது சொல்லுங்களேன், என்னது வேஸ்ட், ஒன்னுத்துக்குமே உதவாது. ஆண்டோடைய கணக்குல அது ஏறவே ஏறாது. பாருங்க எவ்வளவு ஆபத்தான விஷயம் பாருங்களேன் இது. நான் இவ்வளவு சாதிச்சுட்டு தேவ சமூகத்தில் போய் எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் நிற்பேன்? இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன், எதுவுமே அவருடைய கணக்கில் வரவே வராது. நான் அவருடைய பிரசன்னத்தில் உணர்வு உள்ளவனா, அந்த பிரசன்னத்தை குறித்த உணர்வோட நான் இருக்கிறேனா? 5 காரியம் திரும்ப பார்க்க போறோம். என்னது? முதலாவது, ஜெபம் என்பது என்னுடைய கட்டாயமா இல்லை, அது எனக்கு சுவாசம், மூச்சு காத்து மாதிரி இருக்கணும். அடுத்ததா, தேவனுடைய வார்த்தை என்பது என்னவா இருக்கணும்? ஆத்துமாவுக்கு சாப்பாடு மாதிரி இருக்கணும், அது நிபந்தனையா இருக்கக்கூடாது. அடுத்தது, மூன்றாவதாக, தேவனுடைய சத்தம் இல்லையா, கர்த்தருடைய ஆவியனுடைய சத்தம் என் காதுக்கு எப்பொழுதும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், உலகத்தினுடைய சத்தத்தை காட்டிலும். அடுத்தது, நான்காவதா, தேவ பிள்ளைகளுடைய கூடுகை அது எனக்கு ரொம்ப இன்பமானதா இருக்கணும். நான் கூடி வர்ற தேவ பிள்ளைங்க சேர்ந்து வர்ற நேரம், எப்படா சர்ச்சுக்கு போவோம்? தாவீது சொல்றாரு இல்லையா, கர்த்தருடைய வீட்டுக்கு செல்வோம் வாருங்கள் அப்படின்ன உடனே எனக்கு எப்படி இருந்துதான்? சந்தோஷமா நான் வந்தேன், ரொம்ப மனமகிழ்ச்சியா நான் வரேன். ஏன்னா தேவ பிள்ளைகள் கூடி வருகிற இடம் அங்க ஒருவர் என்ன பண்றோம், நம்ம கருக்கிட்டு கொள்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் நம்ம விசாரிக்கிறோம், அப்படி பல காரியங்கள் நடக்கிறது. அடுத்து 5வது என்ன பார்த்தோங்க? தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த உணர்வு. எப்பொழுதுமே நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன், எங்க போனாலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தாவீது சொல்றாரு இல்லையா, நான் நட்சத்திரத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறீங்க, பாதாளத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறீங்க, எந்த இடத்துல போனாலும் உங்களுடைய பிரசன்னத்துக்கு மறைவா நான் எங்கேயுமே போக முடியாது. அப்போ நான் இதெல்லாம் செஞ்சோம், ஊழியக்காரனா நான் என்னுடைய ஊழிய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றினாலும் தேவ பிரசன்னத்தை நான் மறந்துட்டேன், தேவனுடைய சித்தத்தை நான் செய்யல அப்படின்னு சொன்னா எனக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. பாருங்க, இந்த வசனம் இதுதான் வாழ்க்கையில நம்ம கேட்க கூடாத ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுங்களா? என்னை விட்டு அகன்று போ அக்கிரம செய்கைக்காரரே, யூ ஆர் டூம்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, உங்க சோலி முடிஞ்சு. இந்த வார்த்தையை மட்டும் கேட்டோம்னா, இந்த வார்த்தையை மட்டும் ஏசப்பாவுடைய வாயிலிருந்து நம்ம கேட்டவே கூடாது. நம்ம ஓடுறது, பிரயாசம் பண்றது, ஜோம் பண்றது எல்லாம் எதுக்காக தெரியுங்களா? வாப்பா, என்னுடைய சித்தத்தை செய்த என்னுடைய ஊழியக்காரனே, நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்ற சத்தம் தான் கேட்கணுமே ஒழிய, என்னை விட்டு அகன்று போ அக்கிரம சிந்தைக்காரனேன்னு அவர் சொல்லிடக்கூடாது. ஆனா நான் இதெல்லாம் செஞ்சிருப்பேன். என்னது? வியாதியஸ்தர்களை சுஸ்தமாகி இருப்பேன், பேய விரட்டி இருப்பேன், பிரசங்கம் பண்ணி இருப்பேன், வர்ஷிப் எடுத்திருப்பேன், எல்லாம் செஞ்சிருப்பேன். ஆனா தேவனுடைய சித்தத்தை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நான் ஓடின மனுஷனா இருப்பேன். இன்னைக்கு 5 காரியங்கள். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வெறும் வாயளவுல தேவனை துதித்து உங்கள் இருதயம் தேவனை விட்டு தூரமா இருக்கிறதா? இந்த 5 கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியும். இப்ப நம்ம இந்த கேள்வியெல்லாம் நம்மள குத்துற மாதிரி இருந்திருக்கோம். ஒருவேளை இந்த கேட்கிற கேள்வியெல்லாம் இப்ப நம்ம வசனத்துல வாசிச்சோம் இல்லைங்களா, தாவீது மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா உண்மையாலுமே உங்க வசனம் எனக்கு இனிப்பா இருக்குது, சுவையா இருக்குது,
எனக்கு அதுதான் என்னுடைய பசி, அதுதான் உங்களுடைய வார்த்தை தான் என்னுடைய பசியை தீர்க்கக்கூடிய அந்த உணவு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியல. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தங்க, தேவனை விட்டு தூரமா இருக்கிறோம். இன்னும் நம்ம நெருக்கத்துல வர வேண்டிய பிரகாரமா நம்ம என்ன பண்ணல, இன்னும் நெருங்கி வரல. இன்னைக்கு அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட பேசுறார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? தேவனுடைய சமூகத்துல நம்ம இந்த 5 காரியங்களை குறித்து, நான் இந்த 5 காரியங்களை வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்ன நான் அனுப்புறேன் உங்களுக்கு, அதை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய சுய பரிசோதனை மாதிரி அதை நீங்க வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும். முதலாவது, ஜெபம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுவாசம் மாதிரி இருக்குதுடா. ஜெபிக்க முடியலன்னா அப்படியே திணறுதல் இருக்கணும், அதுதான் உண்மையான ஜெபம். அப்ப ஜெபம்ன்றது கட்டாயம் கிடையாது. ஜெபம்ன்றது ஒரு நெருக்கம், ஒரு உறவு, நம்ம மூச்சு விடுற மாதிரி. அடுத்ததாக, கர்த்தருடைய வசனம் என்னுடைய ஆத்துமாவிற்கு அது உணவா இருக்குதா? உண்மையாலுமே பசிக்குதா? எனக்கு வசனத்துக்கான பசி இருக்குதா? மற்றதுக்கெல்லாம் எவ்வளோ பசிக்குது, ஆனா வசனத்துக்கான பசி ஏன் இல்லை? அப்படின்னா நான் ஏசப்பா விட்டு தூரம் போயிருக்கிறேன்னு அர்த்தம். அடுத்து மூன்றாவதா, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்காம வேற ஏதோ சத்தம்லாம் என்னை போட்டு அழுத்துது அப்படின்னா நான் தேவனை விட்டு தூரம் போறேன்னு அர்த்தம். நான்காவதா, சபை கூடி வருதல் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சபையில பேசப்படுற போதனைகள்லாம் எனக்கு ரொம்ப கடினமா இருக்குது. என்னையே குறி வச்சு பேசுற மாதிரி இருக்குது. ஆனா எனக்கு புரிய மாட்டேங்குது. கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார், என்னை புடமிடுகிறார். அவருடைய வார்த்தை என்னை குத்தி பேசுறதுக்காக இல்லை, என்னை சரி செய்யறதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றாருன்றது புரிஞ்சிக்க முடியல. காரணம், தேவனை விட்டு நான் தூரம் போறேன். ஐந்தாவதாக நம்ம பார்த்தோம், தேவ பிரசன்னத்தை குறித்த உணர்வு எப்பொழுதும் இருக்கணும். தேவ சித்தத்தை செய்யணுன்ற வாஞ்சை எப்பொழுதும் இருக்கணும். நல்லது உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரன் என்ற அந்த வார்த்தையை நான் கேட்கணும். மற்றபடி அக்கிரம சிந்தைக்காரனை என்னை விட்டு விலகிப்போ அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை நான் கேட்டுறக்கூடாது. இப்போ உங்களுக்கும் தேவனுக்குமான அந்த உறவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. எதுக்கு இங்க சர்ச்சுக்கு வரீங்க? எதுக்கு ஏசப்பாவை பின்தொடர்றோம்? எதுக்கு பைபிளை வாசிக்கணும்? எதுக்கு ஜெபிக்கணும்? இதனுடைய ஆழத்தை புரிஞ்சு கொள்ளாம, இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளாம இதெல்லாம் மேம்போக்கா நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுல நமக்கு தகுதியே கிடையாது. நமக்கு அதுக்கு அர்த்தமே இல்லை. அதுக்கு நம்ம போய் வேற ஏதாவது உலக காரியம் செய்யலாம். ஆனா இங்க நம்ம உட்கார்றோம், ஒரு 3 மணி நேரம் மெனக்கிடுறோம். எதுக்கு வரோம்? ஏன்னா அவரை நேசிக்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறார், நேசத்தினால அவரை மாதிரியே என்னை மாதிரியே அவரை நேசிக்கிற ஒரு கூட்டம் இங்க வராங்க. ஏசப்பாவை ரொம்ப இன்னும் அதிகமா நேசிக்கிற ஒரு கூட்டம் வராங்க. அந்த கூட்டத்துல நான் பங்கெடுக்கிறேன். அதுதான் எனக்கு சந்தோஷம். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், இந்த சிமிர்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஏசப்பாவை நேசிக்கிறவங்களா இருக்கிறாங்களா? இல்ல சர்ச்சில் ஏதோ ஒன்று நடக்குது போயிட்டு வருவோம் அப்படின்றதுக்காக இருக்கிறாங்களா? ஒருவேளை இப்ப நான் சொன்ன இந்த 5 காரியங்கள் ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில குறைவுபட்டதுன்னு சொல்லி சொன்னா, இப்போ தேவனிடத்துல சொல்லுங்க, கர்த்தாவே நான் இந்த காரியங்களை சரி செய்வதற்கு இப்பொழுதே நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னுடைய வாய் மாத்திரம் உங்களை துதிக்குது, ஆனா என்னுடைய இருதயம் உங்களை விட்டு தூரமா இருக்கிறது. அதை நான் பல விதங்களில் நான் பார்த்துட்டேன். ஆகையினால் இப்பொழுது நான் ஒப்புரவாகி உங்க சமூகத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்திருப்பாருன்னு சொல்லி சொன்னா நீங்க கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. நீங்க ஆண்டோட சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்களை விட்டு தூரம் போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா அந்த ஜெபம்ன்றது எனக்கு சுவாசமா மாறட்டும். உங்க வசனம்ன்றது என் உணவா மாறட்டும். உலகத்துல எத்தனையோ சத்தம் வந்தாலும் உங்க சத்தம் என் காதுகளை கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு நான் கீழ்ப்படியணும். மற்ற எல்லா கூட்டம் என்னை சுற்றி இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைங்க, தேவ பிள்ளைங்க கூடுற கூட்டம் எனக்கு அருமையானதா இருக்கட்டும். மற்ற எல்லா காரியங்கள் என்னை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் தேவ பிரசன்னம் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறதா என்கிறதை குறித்து நான் எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்க, எப்பொழுதும் அதை ஆராய்ந்து பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. ஏனென்று சொன்னால் நான் திடீரென்று உம்மை விட்டு நான் விலகுவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய இருதயத்துல அப்பா கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய பிரசன்னத்தையும் குறித்த உணர்வற்றவனா நான் மாறும் பொழுது உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் தூரமா போயிடுறேன் ஆண்டவரே. ஒரு நாள் எனக்கே தெரிய மாட்டேங்குது. சிம்சோன் மாதிரி நாங்களும் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம்ப்பா. எங்களை விட்டு தேவ பிரசன்னம் விலகினதே எங்களுக்கு தெரியல. காரணம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு தூரம் போயிட்டோம். ஆனா இன்னைக்கு நீங்க இந்த 5 காரியங்களினாலே எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க. எங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் உணர்த்தி இருக்கிறீங்க. இனி எங்களுடைய ஜெபம் அப்பா அது சுவாசமாக மாறட்டும். இனி எங்களுடைய வேத வாசிப்பு அது நாங்கள் சாப்பிடுகிறதான உணவாய் மாறட்டும். கர்த்தாவே
எங்களுடைய செவிகளிலே உம்முடைய சத்தம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கட்டும். சபை கூடி வருதல் என்பது எங்களுக்கு சந்தோஷமான இன்பமான ஒரு நேரமாக இருக்கட்டும். அதே போல உம்முடைய பிரசன்னத்தை குறித்த உணர்வு எப்பொழுதும் எங்களுடைய இருதயத்தில் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டு தங்களுடைய இருதயத்தை சரி செய்து கொண்டு தேவனிடத்தில் கிட்டி வர வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. யார் தீர்மானிக்கிறீங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த தேவனை விட்டு நான் தூரம் போறதுக்கான அறிகுறி நிறைய என்கிட்ட இருக்குது, ஆனால் தேவனிடத்துல நான் கிட்டி வரணும்னு சொல்லி சொல்றவங்க உங்களுடைய 2 கரங்களை உயர்த்துவீங்களா? இது எனக்காக நீங்க கையை உயர்த்த வேணாம், இது ஒரு அடையாளமா ஆண்டவருக்கு முன்னாடி, ஏசப்பாக்கு முன்னாடி நம்ம சொல்ல போறோம். ஏசப்பா, நான் 2 கையை நான் உயர்த்துறேன். ஏன்னா நான் இதுல எதுலையுமே நான் பெர்ஃபெக்ட் ஆனவன் கிடையாது. நிறைய நேரம் உங்களுடைய அந்த ஜெப நேரம் எனக்கு அந்த சுவாசம் மாதிரி இல்லை, வசனம் எனக்கு உணவு மாதிரி இல்லை. வசனத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு என் ஆத்மாவில் வேற என்னத்திலும் நான் செய்கிறேன்ப்பா. நிறைய நேரம் ஆவியனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியல. நிறைய நேரம் சபை குடி வருதல் எனக்கு ரொம்ப கடுப்பான ஒரு விஷயமா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கல. நிறைய நேரம் தேவ பிரசன்னத்தை குறித்து ரொம்ப உணர்வற்றவனா நான் இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நீங்க என்னோட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய 2 கரங்களை உமக்கு நேராக நான் உயர்த்தி இப்பொழுதே நான் சொல்லுகிறேன், கர்த்தாவே, நான் உங்களை விட்டு நான் தூரம் போக விரும்பவில்லை ஆண்டவரே. அப்பா, நான் அறியாம பல விஷயங்கள் இப்படி உங்களை விட்டு நான் தூரம் போயிடுறேன் ஆண்டவரே. என்னை தயவாய் கர்த்தர் மன்னிப்பீராக, என்னை தயவாய் கர்த்தர் மன்னிப்பீராக. இப்பொழுதும் அருகில் என்னை சேர்த்துக் கொள்வீராக. அப்பா, அந்த ஜெப நேரமோ உங்களுடைய வசனமோ அது இன்பமானதாக, என்னுடைய ஆத்துமாவுக்கு அது உணவாக. கர்த்தாவே, நீங்க பேசுகிற சத்தம் எப்பொழுதும் என்னுடைய காதுகளில் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். அப்பா, ஆவியனுடைய நடத்திப்புக்கு எப்பொழுதும் விட்டு கொடுக்கிற மனுஷனாக என்னை இப்பொழுதே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, என்னோடு நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் இதை குறித்து ஜாக்கிரதையாய் தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுமதிக்காம நாங்கள் கவனம் உள்ளவங்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பரிசுத்தப்படுத்தும், நம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.